டொமேட்டோ ரைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தக்காளி சாதம் சிம்பிளாக பண்ணிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொதிக்கிற வெந்நீரில் இந்த ரூட் போர்ஷன்ஸை தக்காளி பழத்திலேருந்து எடுத்துட்டு ஒரு 9 கனிந்த தக்காளி பழங்களை இந்த வெந்நீரில் கொதிக்க விடுங்க. அந்த தோலை நாம் பிரித்து எடுக்கணும். அதனால் அதை போடுங்க. கூடவே ஒரு 10 காய்ந்த மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். இந்த வெந்நீர்லேயே அந்த காய்ந்த மிளகாய் நல்லா அவியட்டும். காஷ்மீர் மிளகாய் அதே அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இதில் காரம் இருக்காது, ஆனால் நல்ல கலர் கொடுக்கும். ஸோ நான் ரெண்டையும் சேர்த்து தான் வேக வைக்கிறேன். இந்த தக்காளி பழங்கள்லேருந்து அந்த தோல் கலண்ட மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த பதம் வரும்போது இதை ஸ்டாப் பண்ணிடலாம். அது வரைக்கும் மூடி வைங்க. பாஸ்மதி அரிசி 3 உலக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த பாஸ்மதி அரிசியை நல்லா சுத்தம் செஞ்சிடும். நல்லா தண்ணீர் கொண்டு கழுவிட்டு கொஞ்சம் ஊற வைங்க. இது நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம். சைமல்டேனியஸாக அங்கே ஒர்க்க ஆரம்பிச்சிடலாம். இது ஊறணும்னு அவசியம் இல்லை. தண்ணீர் ஊற்றி ரெடியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த மீன்வைல் எங்கள் தக்காளி பழங்கள் எல்லாம் நல்லா வெடிச்சிருச்சு பாருங்கள். இதுதான் பதம். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். தக்காளி பழங்களையும் அந்த காய்ந்த மிளகாவையும் எடுத்துருங்க. இதில் இருக்கிற தோலை நீக்கிடுங்க. தோல் அருமையாக கலண்டு வந்துச்சுன்னா தக்காளி பழங்கள் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா இருக்கும். இது மாதிரி வந்துருச்சு. இதை சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் நான் 150 கிராம் அளவுக்கு வெண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். இந்த வெண்ணெயோடு சேர்ந்து கொஞ்சம் குக்கிங் ஆயிலும் சேர்த்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. இதில் 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பெரிய ஏலக்காய்னு சொல்லுவாங்கள்ல, கருப்பு ஏலக்காய், நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அன்னாசிப்பூ, ஜாதிபத்திரி, மராத்தி மொக்கு, இப்படி என்னெல்லாம் பிரியாணிக்குள்ள ஸ்பைசஸ் இருக்கோ எல்லாமே சேர்க்கலாம். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பட்டை, கொஞ்சமாக சோம்பு எல்லாம் சேர்த்து நல்லா தாளிக்க விடுங்க. 2 பிரிஞ்சி இலை நல்லா சேர்த்து பொரிய விடுங்க. இது கூட ஒரு 5-6 பச்சை மிளகாவை கீறி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா பொரியணும். ஒரு 300 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. 3 உலக்கு அரிசிங்கிறதுனால நான் 300 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுவும் நல்லா வதக்குங்க. கொஞ்சம் கறிவேப்பிலைகள் இதோட சேர்த்துக்கோங்க. நல்லா ஒவ்வொரு பொருள் சேர்க்கும் போதும் நல்ல அரோமா வெளியில் வரும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. நல்லா மணக்க ஆரம்பிக்கும். நல்ல கண்ணாடி போல் வதங்கிருச்சு பாருங்கள் பச்சை மிளகாவும் வெங்காயமும். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி பழங்களும் காய்ந்த மிளகாய், காஷ்மீர் மிளகாய் சேர்த்தோம் இல்லைங்களா, அந்த அரைச்ச கலவையை இதில் சேர்த்துருங்க. இதில் தண்ணீர் சத்து கொஞ்சம் இருக்கும். அதனால் நாம் தண்ணீர் சேர்க்கும்போது ரொம்ப கவனமாக சேர்க்கணும். ரொம்ப மணக்க ஆரம்பிக்கும். தக்காளிக்குரிய இயல்பான மனம் இந்த மசாலாவோடு சேரும்போது நல்ல வாசனையை கொடுக்கும். நல்லா அதை அனுபவிச்சுக்கிட்டே இதை செய்யலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புதினா இலைகளையும் சேர்த்துக்கோங்க. மல்லி இலைகளையும் ஒன்றாவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கெட்டி தயிர் இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த தயிர் சேர்க்கும் போது இந்த சாதத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு வாசனை வரும். நல்லா கலந்து விடுங்க. தயிர்லேயும் கொஞ்சம் தண்ணீர் சத்து இருக்குது. நம்ம தக்காளி அரைச்ச விழுதுலேயும் தண்ணீர் சத்து இருக்குது. அதனால தான் நான் அரிசி ஊற வைக்க வேண்டான்னு சொன்னேன். மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். மல்லித்தூளும் அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன். இது உங்கள் காரத்திற்கு தகுந்தாற் போல் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தக்காளி அரைக்கும் போது அதுலேயும் காய்ந்த மிளகாய் சேர்த்துருக்கோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது ரொம்ப காரசாரமாக நான் செய்கிறேன். காரம் வேணும்னா உங்கள் அளவுக்கு குறைச்சிக்கோங்க. கொஞ்சம் நெய்யும் இதோட சேர்த்துக்கோங்க. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்க்கலாம்.
சேர்த்துட்டு நம்ம களைஞ்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அரிசி, இப்போ அதை சேர்க்கலாம். நான் தக்காளி அவித்த தண்ணீரை வீணாக்கலை, அதை தான் இதில் சேர்க்குற மெஷர்மெண்ட்டுக்கு. எந்த உலக்கில் அளந்தமோ அதே உலக்கில் 3 உலக்கு அரிசி அளந்துருக்கோம். ஸோ தட் நான் 3 உலக்குக்கு தண்ணீர் சேர்க்குறேன். இந்த உலக்குக்கு 3 உலக்கு. சில ரெசிபிக்கு நிறைய தாராளமாக எண்ணெய் நெய்யின்னு சேர்த்திங்கன்னா தான் அதனுடைய உண்மையான ரிசல்ட் வரும். இந்த மாதிரி நீங்கள் தக்காளி சாதம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப வேணும்னு வாங்கி சாப்பிடுவாங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த ருசி. ஏன்னா இது ஆஸ் யூஷுவல் பிரியாணி மாதிரியே வந்துடும். இல்லை தக்காளியினுடைய வாசனை இன்னும் தூக்கலாக இருக்கும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியில் இருக்கிற தண்ணீரை முற்றிலுமாக வடிச்சிட்டு சேர்க்கணும். தண்ணீர் இனிமேல் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு தடவை உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்படுமானால் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் புளிப்பு சுவையும் நிறைஞ்சு நிற்கும். இப்போ இதை குக்கரில் மூடி வச்சுட்டு ஒரு விசில் வைங்க மிதமான தீயில. ஒரு விசில் வச்சிங்கனாலே பொல பொல பொலன்னு உதிர்ந்து அரிசி அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஒரு அரிசியோட ஒரு அரிசி ஒட்டாமல் நல்ல மணமாக நல்ல ஸ்பைஸியாக இருக்கும் இந்த சாதம். தக்காளி சாதம் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். செம்ம சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அருமையாக நல்லா குழையாமல் ஒவ்வொரு அரிசியும் நீள வாக்கில் நீள நீளமாகவே இருக்குது பாருங்கள். உடையாமல் அரிசி வந்திருக்கு. சூப்பராக இருக்கும் இந்த சாதம். இதை செஞ்சு பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லா வயதினருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. இது வரைக்கும் சாப்பாடு ரெடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்னோட எல்லா புது வீடியோஸையும் உடனுக்குடனே பார்க்கணுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.